ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் ஒரு பொலிட்டிக்கல் பயோகிராஃபியா வெளியான டெத் பை லைட்னிங் வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். கேண்டிஸ் மில்லார்ட் எழுதின டெஸ்டினி ஆஃப் தி ரிபப்ளிக் அப்படின்ற புக்கை பேஸ் பண்ணி இந்த சீரிஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இந்த சீரிஸுடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜேம்ஸ் ஏ கார்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீச்சர், லாயர் அண்ட் சிவில் வார் ஜெனரலா இருந்தவர். 1881ல 20வது யூஎஸ் பிரசிடென்டா செலக்ட் ஆகுறாரு. இவர் யூஎஸ் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா கரப்ஷனுக்கு எதிரான நிறைய விஷயங்களே இவர் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பிளவுபட்டு இருக்கிற அந்த நேஷனை எப்படியாவது சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகளை எடுக்கிறாரு. அவர் ஒரு நல்ல பொலிட்டீஷியன். பட் இருந்தாலுமே மேத்யூ மெக்ஃபைடன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரை சுட்டு கொல்றாரு. அவர் சுட்டு 80வது நாள்ல பாத்தீங்கன்னா அவர் இறக்கவும் செய்யறாரு. ஒரு நல்ல மனிதன் அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரால் கொஞ்ச நாளுக்கு தான் அந்த நல்லாட்சி அப்படின்றது கொடுக்க முடியும். அவர் இறந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த கரப்டட் ரூல் அப்படின்றது திரும்ப வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஏன்னா மக்களே ஆல்ரெடி கரப்ட் ஆகி தான் இருக்காங்க அப்படின்றதுதான். இது நான் சொல்லல, தி பிரின்ஸ் அப்படின்ற புக்ல மேக்கிவெல்லி சொல்லியிருக்காரு. சோ அந்த புக்ல சொன்ன விஷயத்தை கோர் கான்செப்டா வச்சு இந்த சீரிஸை எடுத்திருக்காங்க. இது ஒரு ஸ்லோபன் டிராமா அப்படின்றதுனால எல்லா சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். இருந்தாலுமே ஒவ்வொரு கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. மைக்கேல் ஷானன், ஸ்டார் ஆஃப் தி ஷோ, ஒரு நல்ல பொலிட்டிஷியனா ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு இந்த படத்துல. இந்த சீரிஸ் முதல் எபிசோடே பாத்தீங்கன்னா பிரீச்சியா நிறைய பாலிடிக்ஸ் பத்தின விஷயங்களை லெக்சர் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. இந்த மொத்த சீரிஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொபகண்டா சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஊர்ல பைசன் மாதிரியான படங்கள்லாம் எடுத்து ஓட்டு அரசியல் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரொபகண்டா படம் தான் இந்த படமுமே. அமெரிக்காவோட மோஸ்ட் அன்சங் பிரசிடென்டா இவர் இருக்காரு. அவரை பத்தின ஒரு பிஆர் எக்ஸசைஸா தான் இந்த சீரிஸே எடுத்திருக்காங்க. இந்த சீரிஸ் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஹெச்பிஓல வந்த ஜான் அடம்ஸ் அப்படின்ற சீரிஸை ஞாபகப்படுத்துற மாதிரியான நிறைய காட்சிகள் இந்த சீரிஸ்ல இருக்கு. ஒரு கிராங்கியான பிரசிடென்டா பால் ஜியாமெட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே நடிச்சிருப்பாரு. கார்ஃபீல்டுக்கு எந்த மாதிரியான கொடூரங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத இந்த சீரிஸ் மூலமா சொல்லியிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு ஆட்சிக்கு வந்தா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒரு நல்ல மனிதரா கார்ஃபீல்ட் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பொலிட்டிஷியனா மாறினார் அப்படின்ற டிரான்ஸ்லேஷனை ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. பொலிட்டிக்கல் வயலன்ஸ்னா என்ன, அதிகாரத்தில் இருக்கிறவங்க சரியா வேலை செய்யலாம் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத இந்த சீரிஸ் மூலமா சொல்லியிருக்காங்க. இந்த சீரிஸ் ஒரு பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பொலிட்டிக்கல் பயோகிராஃபியா வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. சோ ஃபேமிலியோட பார்க்காதீங்க. டெத் பை லைட்னிங் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.